ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்து பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு சுகர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய். நீங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து மில்கில் அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்ச கஸ்டர்ட் பவுடரை பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபியூ மினிட்ஸ்லேயே நல்லா கரைஞ்சி உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக திக்னஸ் வந்துடும். ஸோ அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ அப்படியே கவுந்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக கிடச்சிருக்கு. ஸோ சம்மருக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ்னால் இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக ஒரு புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கஸ்டர்ட் புட்டிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா இந்த கஸ்டர்ட் புட்டிங் செஞ்சு பாருங்கள். 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.